ஹல்லேலூயா. உடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக யாகுவா நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை எப்படி நாம் கணக்கில் வைக்கலாம் என்றால், இங்கே வந்து உட்கார்ந்திருந்தும் நாம முழுவதுமாக இதில் ஈடுபாடு இல்லாமல் இருப்போமானால், நீங்கள் இங்கே இருந்தும் நீங்கள் இல்லை. ஆனால் சிலரால் இங்கே வர முடியவில்லை. அதை நினைத்து வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. அப்பொழுது அவர்கள் நம்மோடு கூட இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்கள் சரீர பிரகாரமாக நம் நடுவில் இல்லை என்றாலும் அவர்கள் ஆவியின் பிரகாரமாக நம் நடுவில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இங்கே வந்ததினாலே நாம் பெரியவர்கள் என்றல்ல. முழு ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருந்தால் மட்டும்தான் நாம் இங்கே இருக்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய சரீரம் இங்கே இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் வேற எங்கே இருக்குமானால் அப்ப நாம முழுமையாக இங்கே இல்லை. முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரில் அன்பு கூறுவோம் என்பதுதான் வசனம். அதிலே ஒன்று குறைந்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் நம்முடைய பலி பூரணப்பட்ட பலி அல்ல. தேவன் பூரணமல்லாத பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நாம் முழுமையாக ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளுவோம். அதே போல இந்த இடத்தில் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். சரி, நாம் இன்றைக்கு தியானத்திற்கு சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளலாம். Psalm 23. Hallelujah. Psalm 23 verse 5. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து தேவன் இன்றைக்கு நமக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். யாருமே ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்கக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு ஜீவனை தரும். அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை தரும். ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்திலே நம்மை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள்.
சத்துருக்கள் என்று சொன்னால் யார் நமது சத்துருக்கள்? யார் நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேர முடியாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நெருங்கி வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு சத்துருக்கள். அது சில சமயங்களிலே மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், சில சமயங்களிலே நம்முடைய ஆசை இச்சைகளாய் இருக்கலாம், நம்முடைய வேலைகளாய் இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்களாக இருக்கலாம். எதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு நம்மை தடை செய்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய சத்துருக்கள். சோ நாம் அனுதினமும் இப்படிப்பட்ட சத்துருக்களாலே நாம் சூழப்பட்டு இருக்கிறோம். சத்ருவும் என்ன செய்வான் என்றால், நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு நம்மிடத்திலே நெருக்கடியை உண்டு பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்ருவை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல வேறொரு இடத்தில் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் அந்த சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது அங்கே என்ன நடக்க போகிறது? அந்த பந்தியை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு சத்துரு பலவித தடைகளை கொண்டு வருவான். ஒருவேளை வந்து நம்ம எல்லாரையும் அவன் அடித்து கொடுமைப்படுத்துவான், அல்லது நம்முடைய ஆகாரங்களை அவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். நமக்கு கிதியோனை பத்தி தெரியும். அவர்கள் அந்த தேசத்திலே அவர்கள் வருஷம் முழுவதும் அவர்கள் பயிரிட்டு கோதுமை அறுவடை செய்ய காத்திருக்கக்கூடிய வேளையில எதிரி மீதியானியர் வந்து அதை அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். அப்ப என்ன ஆயிற்று? அங்கே தேவன் எல்லா ஆகாரத்தையும் ஆயத்தப்படுத்தியும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு சத்ரு அதை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். எந்த புத்தி உள்ள மனுஷனும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த மாட்டான். நாம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினால் எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாட்டையும் நாம் பண்ணுவோம். ஆனால் இங்கே யாகுவா நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். அவர் எங்கேயோ மறைவிடத்தில் கொண்டு போய் ரகசியமாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தவில்லை. அப்படியும் அவர் செய்கிறார். மறைவான விருந்தையும் நமக்கு தருகிறார். ஆனா இந்த இடத்திலே சங்கீதக்காரனிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப ஏன் அவர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும்? இது சத்துருக்களுக்கு கொடுக்கிறதான ஒரு சவால். ஆமா, நான் பாரு இங்க நான் பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், உன்னால என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறதான ஒரு சவால். அப்ப நான் தன்னுடைய பிள்ளைகளை தேவன் எப்படியாக சத்துருக்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு சாட்சியை உண்டு பண்ணுகிறார். யாரெல்லாம் அந்த விருந்துக்கு வருகிறார்களோ
அவர்களை தேவன் திருப்தியாக நடத்துகிறார். அநேகர் தேவனிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறார்கள், தேவனாலே பந்தியை ஆயத்தப்படுத்த முடியுமோ? அநேகர் இதை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா நாம் ஒரு பந்தியிலே உட்கார்வது பிசாசுக்கு அல்லது சத்துருக்களுக்கு விருப்பமே கிடையாது. இது சத்துருக்களை விட்டு விடுவோம். நம் சொந்த ஜனங்கள் மத்தியிலுமே இப்படிப்பட்ட கேள்வி வரும். சங்கீதம் 78 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். Psalm 78 verses 19 and 20. அடுத்த வசனம். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். அல்லேலூயா. இங்கே தேவனுக்கு விரோதமாக பேசினவர்கள் தேவனுடைய சத்துருக்கள் அல்ல. இரத்த அடையாளத்தோட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இப்படி பேசுகிறார்கள். ஆகவே வெறும் சத்துருக்கள் மட்டுமே இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். நமக்கு உள்ளே இருப்பவர்களும் இந்த கேள்வியை கேட்பார்கள். ஹல்லேலூயா. அந்த விருந்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய பசி ஆற்றுவதற்காக அந்த விருந்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையா இருக்கிறதோ, எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன நிலையில் இருக்கிறதோ, அந்த வேளையிலே தேவன் இப்படிப்பட்டதான விருந்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். யாரெல்லாம் அவரிடத்திலே பசியா இருக்கிறார்களோ தேவன் சொல்லுகிறார் அவர்கள் திருப்தி செய்யப்படுவார்கள். யார் தாகமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்றும் சொல்லுகிறார். இது அவருடைய பிள்ளைகளுக்கு அவரால் வருகிற சுதந்திரம். தேவன் இங்கே வனாந்தரத்திலே பந்தியை ஆயத்தப்படுத்த முடியுமோ என்று தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புகிறார்கள். இப்ப நம்ம நடுவில் இருந்து கூட அப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம். சத்துருக்களிடத்தில் இருந்து அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியில் இருந்தே இப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம். இந்த சபை எப்படிப்பட்டதான சபை? இந்த சபையில எந்த விதமான புரோகிராமும் கிடையாது. ஒரு சரியான ஜெப கூட்டம் கூட கிடையாது. வெறும் வறட்சியாக இந்த சபை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த சபையில நமக்கு ஒரு விருந்து கிடைக்குமா என்று நமக்குள்ளே அப்படி கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கிற இடத்திலே தேவன் அவர்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி ஒரு பந்தியை இப்ப கடந்த ஒரு வாரமாக நாம் இங்கே செய்து கொண்டிருந்தோம். தேவன் இங்கே ஒரு அருமையான பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்.
ஆனால் அந்த பந்தியிலே வந்து புசிக்கத்தக்கதாக யாரும் இல்லை, யாராலும் வர முடியவில்லை. மத்தேயு 21 அதிகாரம் என்று நினைக்கிறேன். மத்தேயு 21 அதிகாரம், அங்கே ஒரு பந்தியை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். Matthew chapter 22, Matthew chapter 22 verses 2 and 3. ரெண்டு மூணு. ಅವರಿಗೆ ಹೇಳಿದರೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಮಗನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿದ ಒಬ್ಬ ಅರಸನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. ಅವನು ಮದುವೆಗೆ ಏಳಿಸಿಕೊಂಡವರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ತನ್ನ ಆಳುಗಳನ್ನು ಕಳಿಸಲು ಬರುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸಿರಲಿಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ತಿರುಗಿ ಬೇರೆ ಆಳುಗಳನ್ನು ಕರೆದು, ನೀವು ಊಟಕ್ಕೆ ಏಳಿಸಿಕೊಂಡವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ಇಗೋ ಅಡಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ನನ್ನ ಹೋರಿಗಳನ್ನು ಕುಪ್ಪಿದ ಪಶುಗಳನ್ನು ಕೊಯ್ದಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಮದುವೆಯ ಊಟಕ್ಕೆ ಬನ್ನಿರೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ಕಳುಹಿಸಿದನು. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அல்லேலூயா. சோ இங்கே அந்த ராஜா விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த விருந்துக்கு வர வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஊழியக்காரரை அனுப்பி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அப்பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் அதிக ஊழியக்காரரை அனுப்பி, நீங்களும் போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் கூடுதல் செய்தியை வைத்து அவன் அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறான்? விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறான். அப்போ அவர்கள், அந்த ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிறார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்தது. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்தது. இந்த காரணங்கள் நியாயமான காரணமா என்று கேட்டால் உண்மையிலே அவர்களை பொறுத்த அளவுக்கு அது மிகவும் நியாயமான ஒரு காரணம். ஆனால் இந்த ராஜாவுக்கு அது நியாயமான காரணமாக படவில்லை. அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 8ஆம் வசனம், 8th verse. ನೀವು ಈಗ ನಾಲ್ಕು ಆದಿಗಳನ್ನು ಕೂಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಕಂಡವರನ್ನೆಲ್ಲ ಮದುವೆಯ ಊಟಕ್ಕೆ ಕರೆಯಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்ப இங்கே சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு, அந்த விருந்துக்கு அபாத்திரர்களாக போய்விட்டார்கள். 8ஆம் வசனம், அதற்கு தகுதி இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஊழியக்காரரை அழைத்து அவர்களெல்லாம் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டாயிருந்தது. அது அவர்களை பொறுத்தளவுக்கு மிகவும் நியாயமான ஒரு காரியம். ஆனால் யாகுவாவின் பார்வையில் அது நியாயமான காரியமா?
அப்ப யாகுவா என்ன சொல்லுகிறார்? யாவோ என்னை விடுத்தானே விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அவன சித்தவாಗಿದೆ ஆனால் யாரை அழைத்தாரோ அவர்கள் தகுதி இல்லாமல் போய்விட்டார்கள். யாருக்கு கரைந்ததோ ಅವರು ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொரு காரணங்களை நாம் சொல்ல முடியும். ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಹೇಳಬಹುದು. இந்த காரணங்களாலே நாங்கள் வரவில்லை. ಇಂಥ ಕಾರಣದಿಂದ ಬರಲು ಆಗಲಿಲ್ಲ. ஒருவேளை உங்களுடைய மனதிலே மிகவும் பாரப்பட்டு, ஐயோ இப்படி ஒரு விருந்து நமக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறதே, ஆனால் நம்மால் போக முடியவில்லையே என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் நினைத்திருந்திருப்பீர்களானால், ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗಿ ನಾನು ಇಂಥ ಅವಮಾನಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ನೀವು ದುಃಖಿಸುವುದಾದರೆ அதை கவனிக்கிறவர் யாகுவா. ಅದನ್ನು ಗಮನಿಸುವವನು ಯಾವನು? ஏன்னா யாகுவா உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ಯಾಕೆಂದರೆ ಯಾವನು ಅಂತರಂಗವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. ஆனால் இங்கே ஒரு விருந்து ஆயத்தப்பட்டிருக்கும் போது நீங்கள் இந்த விருந்துக்கு வராமல் வேற விருந்துக்கு நீங்கள் போயிருப்பீர்களானால், ಇಲ್ಲಿ ಅವನ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಅವನಿಗೆ ಹೋಗಿರುವುದಾದರೆ அதையும் தேவன் அறிவார். ಅದನ್ನು ದೇವರು ತಿಳಿದಿರುತ್ತಾನೆ. தேவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன் அதை அறிவார். ಅಂತರಂಗ ನೋಡುವ ದೇವರು ಅದನ್ನು ತಿಳಿದಿರುತ್ತಾನೆ. ஏனென்றால் இந்த 5 நாட்களிலே 5 ದಿನದಲ್ಲಿ 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலிருந்து செலவழிக்க நம்மாலே முடியாமல் போனது உண்மையான காரியம் என்று யாகுவா அங்கீகரித்திருப்பாரானால், 5 ದಿನದಲ್ಲಿ 1 ಗಂಟೆಯಾದ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಮಯವನ್ನು ಕಳೆದಿರುವುದು ದೇವರು ಅಳಿಸಿದ್ದರೆ அப்பொழுது உங்களுக்கு எந்த குற்றமும் இருக்காது. ಆವಾಗ ನಿಮಗೆ ಯಾವ ದೋಷವೂ ಇರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனால் உங்களால முடியும், கண்டிப்பாக இதை செய்திருக்க முடியும், ஆனால் செய்ய மனதில்லாமல் போனது என்று சொன்னால், ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿತ್ತು, ಆದರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ அதையும் தேவன் அறிவார். ಅದನ್ನು ದೇವರು ತಿಳಿದಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அப்படியானால் தேவன் நமக்கென்று ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தின பிறகு கூட நம்மால் அதிலே பங்கு பெற முடியவில்லை. ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಭಾಗವಹಿಸಲು ಆಗಲಿಲ್ಲ. சிலருக்கு வேலை காரணம், ಕೆಲಸದ ಕಾರಣ, சிலருக்கு வியாபாரம் காரணம், ಕೆಲವರಿಗೆ ವ್ಯಾಪಾರ ಕಾರಣ, சிலருக்கு படிப்பு காரணம், ಕೆಲವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕಾರಣ, சிலருக்கு உறவினர்கள் காரணம். ಕೆಲವರಿಗೆ ಸಂಬಂಧಿಕರ ಕಾರಣ. இதையெல்லாம் யாகுவா ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ಇವುಗಳನ್ನು ಯಾವ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಎನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. சோ யாகுவா ஆயத்தப்படுத்தினதான அந்த விருந்துக்கு வரும்படியாக நீங்கள் எதை இழக்க நீங்கள் ஆயத்தமானீர்கள்? ಯಾವನ ಔತಣಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾವುದು ಕಳೆದು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ? இதை நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ನಾನು ಕೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ನನಗಿಲ್ಲ. நான் இந்த செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருவதற்கு காரணம், ನಾನು ಈ ಸಂದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ತರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ யாகுவாவிடத்திலே நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? ಯಾವನ ಬಳಿ ಏನು ಉತ್ತರ ಕೊಡುವಿರಿ? இந்த 5 நாட்களிலே 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் உட்காராம முடியாம போனதற்கு உங்களுக்கு சரியான காரணம் இருக்கிறது, அதை யாகுவா அறிவார் என்று உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? ಈ 5 ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ನಾವು 1 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸಮಯವನ್ನು ಕೊಡಲು ಆಗಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನ್ಯಾಯವಾದ ಕಾರಣ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಎಂದು ನೀವು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? ஆக தேவன் விருந்தை ஆயத்தப்படுத்தாமல் இருக்கவில்லை. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡದೇ ಇರಲಿಲ್ಲ. அதுவும் யாருக்கு முன்பாக விருந்தை ஆயத்தப்படுத்தினார்? ಯಾರ ಮುಂದೆ ಆತನ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದನು? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆಯೇ. அனுதினமும் உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்கள், ಅನುದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುವವರು, உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்கள், ನಿಮ್ಮ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳುವವರು, அப்படி கேட்கிறவர்களுக்கு முன்பாகத்தான் தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ಇಲ್ಲಿ ಕೇಳುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದರು. ஆனால் நாம் அழைத்த தேவனை நாம் மதிக்கவில்லை. ನಮ್ಮನ್ನು ಕರೆದಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. நாம் தேவனை வெட்கப்படுத்தி விட்டோம். ನಾವು ದೇವರಿಗೆ ನಾಚಿಕೆ ಮಾಡಿ அதுதான் இந்த ராஜாவுக்கு நடந்தது. அதுவே ಈ ರಾಜನಿಗೆ ನಡೆದಿದ್ದು. அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு தகுதி இல்லாமல் போனார்கள். ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿರಲಿಲ್ಲ. அவன் அவ்வளவு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்தும் யாரும் அங்கே வரவில்லை என்று அவன் மிகவும் வேதனைப்பட்டான் என்று சொல்லுகிறார். ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಔತಣವನ್ನು ಆತ ಸಿದ್ಧ ಮಾಡಿಸಿದ್ದರು, ಅವನಿಗೆ ಯಾರು ಬರಲಿಲ್ಲವೆಂದು ಆತನು ದುಃಖಿತನಾದನು. ஆக இதே காரியம்தான் இன்றைக்கு தேவன் நமக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பாரானால் அவருடைய மனமும் இப்படித்தான் துக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ಇದೇ ರೀತಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದರೆ ನಾವು ಬರದೇ ಇರುವ ಕಾರಣ ದೇವರ ಮನಸ್ಸು ಈ ರೀತಿ ದುಃಖಪಟ್ಟಿದ್ದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. நீங்கள் இதற்காக ஒரு நாள் லீவ் போட்டுவிட்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்திருப்பீர்களானால் ನೀವು ಇದಕ್ಕೋಸ್ಕರ 1 ದಿನ ರಜೆ ಹಾಕಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿರುವುದಾದರೆ
தேவன் உங்கள் வாழ்க்கையிலே 1000 நாளை கூட்டி இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ 1000 ದಿನವನ್ನು ಸೇರಿಸುತ್ತಿದ್ದನು. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு 10 மடங்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுங்கள். அப்படி இருந்தும் நீங்கள் 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருந்தீர்களானால் ನಿಮಗೆ 10 ಭಾಗ ಕೆಲಸ ಇದ್ದರೂ ಕೂಡ ನೀವು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿರುವುದಾದರೆ அந்த 10 மடங்கு வேலை தேவன் ஒரே மடங்கு வேலையாக எளிதாக உங்களுக்கு மாற்றி தந்திருப்பார். 10 ಭಾಗದ ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ಸುಲಭವಾಗಿ ಒಂದೇ ಕೆಲಸವಾಗಿ ಆತನು ಮಾಡಿಸುತ್ತಿದ್ದನು. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? ಏಕೆಂದರೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು வழி இல்லாத செங்கடலிலே வழியை திறக்கிறவர், ದಾರಿಯೇ ಇಲ್ಲದ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ದಾರಿಯನ್ನು ಮಾಡಿಸಿಕೊಟ್ಟವರು, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன், ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತನು ನದಿಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿದ ದೇವರು, வனாந்தரத்திலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತನು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವವನು. எப்படிப்பட்ட பந்தி, எப்படிப்பட்ட விருந்து தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தினார்? ಎಂತ ಔತಣ ಎಂತ ಭೋಜನ ಆತನು ಅವನಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದನು. நீங்கள் எதை இழந்து போனீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். ನೀವು ಯಾವುದು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಕ್ಕೆ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. ஏனென்றால் ஒரு நாள் அல்ல, 5 நாட்கள் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இங்கே காத்திருந்தோம். ಒಂದು ದಿನ ಅಲ್ಲ, 5 ದಿನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕಾದು ಕುಳಿತಿದ್ದೇವೆ. சோ வனாந்தரத்திலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டதான பந்தியை அவர் பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்? ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಔತಣವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂದರೆ ಎಂತ ಔತಣವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದನು. அது தெரியும் பொழுது நாம் எதை இழந்து போனோம் என்பது உங்களுக்கு தெரியும். ಅದು ಗೊತ್ತಾದಾಗ ನಾವು ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೆವು ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. வாசிக்கலாம் 78ஆம் சங்கீதம், Psalm 78. இருபத்தி 23, 24, 25, 23, 24 and 25. ಆತನು ಮೇಘಗಳಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ಆಕಾಶ ದ್ವಾರಗಳನ್ನು ತೆರೆದು ಸ್ವರ್ಗ ಧಾನ್ಯವಾದ ಮನ್ನವನ್ನು ಅವರಿಗೋಸ್ಕರ ಸುರಿಸಿ ಉಣ್ಣಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟನು. ಅವರಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೇವದೂತರ ಆಹಾರವನ್ನು ಭುಜಿಸಿದರು. ಆತನು ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿ ಭೋಜನವನ್ನು ಕೊಟ್ಟನು. 25 திரும்ப வாசிங்க. ಅವರಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೇವದೂತರ ಆಹಾರವನ್ನು ಭುಜಿಸಿದರು. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். ದೇವರು ಮೇಘಗಳಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ಆಕಾಶ ದ್ವಾರಗಳನ್ನು ತೆರೆದರು ಎಂದು ನಮಗೆ ಓದುತ್ತೇವೆ. தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின விருந்துக்காக தேவன் இந்த உலகத்திலிருந்து ஆகாரத்தை கொடுக்கவில்லை, ஆகாயத்திலிருந்து மேகத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரத்தை அனுப்பினார். ದೇವರು ಯಾರನ್ನು ಕರೆದನೋ ಅವರಿಗೆ ಈ ಲೋಕದ ಆಹಾರವಲ್ಲ, ಮೇಘಗಳಿಂದಲೂ ಆಕಾಶಗಳಿಂದಲೂ ಅವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಒದಗಿಸಿದನು. இப்போ 2 நாளைக்கு முன்பாக இந்த பெங்களூர் பட்டணத்தில் மிகப்பெரிய மழை பெய்தது. 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಯಿತು. சின்ன சின்ன துண்டுகளாக பனிக்கட்டிகள் வந்து ஐஸ் கட்டிகள் வந்து விழுந்ததை நாம் பார்த்தோம். ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮಂಜುಗಡ್ಡೆಗಳು ಬಿದ್ದುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೆವು. யாராவது பார்க்காம இருந்தீங்களா? ஐஸ் கட்டிகள் விழுந்தது இல்லையா, அதை ஆலங்கட்டி மலை என்று சொல்வார்கள். அந்த ஐஸ் கட்டிகள் வந்து விழுந்தது. ಮಂಜುಗಡ್ಡೆ ಬಂದು ಬಿಟ್ಟು ಅದು ಆನೆಕಲ್ಲಿನ ಮಳೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இதே போல்தான் மன்னாவும் வந்து அந்த வனாந்தரத்திலே விழுந்திருக்கும். ಇದೇ ರೀತಿ ಮನ್ನವು ಸಹ ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತದೆ. அப்போ மனிதன் சாப்பிடுவதற்கு தேவன் வானத்திலிருந்து ஆகாரத்தை அனுப்பினார் என்பது எவ்வளவு சத்தியம் என்று பாருங்கள். ಮನುಷ್ಯರು ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆಕಾಶದಿಂದ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು ಎಂಬುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ವಿಷಯ ನೋಡಿ. அதுவும் அவர்கள் புசிக்கத்தக்கதான ஒரு ஆகாரத்தை அவர்களுக்கு அனுப்பினார். ಅವರು ಭುಜಿಸುವಂತಹ ಆಹಾರವನ್ನು ಅವರಿಗೆ ಆತನು ಕಳಿಸಿದನು. எங்கே அனுப்பினார்? ಎಲ್ಲಿ ಕಳಿಸಿದನು? வனாந்தரத்திலே. ಅರಣ್ಯದಲ್ಲಿ. வேற எந்த ஆகாரமும் கிடைக்காத இடத்திலே தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை அனுப்பினார். ಎಲ್ಲಿಯೂ ಆಹಾರ ಸಿಗದ ಕಾರಣ ದೇವರು ಆಕಾಶದಿಂದ ಅವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಒದಗಿಸಿದನು. அந்த ஆகாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ಆ ಆಹಾರದ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ?
தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். ದೇವದೂತರ ಆಹಾರವನ್ನು ಮನುಷ್ಯರು ಭುಜಿಸಿದರು. ஹல்லேலூயா. யாருடைய அப்பத்தை சாப்பிட்டான்? தூதர்களுடைய அப்பத்தை சாப்பிட்டான். அப்ப இங்கே தேவன் ஒரு விருந்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தால் இங்கே எந்த அப்பத்தை நமக்கு வைத்திருந்தார்? ದೇವರು ನಮಗೆ ಈ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದರೆ ಇಲ್ಲಿ ಯಾವ ಆಹಾರವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದನು? இந்த ராஜா விருந்துக்கு ஆயத்தப்படுத்தும் போது சொன்னார், நான் கொழுத்த கன்றுகளை அடித்து விருந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ಅರಸನ ಔತಣಕ್ಕೆ ಕರೆಯುವಾಗ ನಾನು ಕುಪ್ಪಿದ ಕರುಗಳನ್ನು ಕುಡಿದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ஆனால் தேவன் தாம் அழைத்த பிள்ளைகளுக்கு வனாந்தரத்திலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு பொழிய பண்ணினார். ದೇವರು ಅವರಿಗೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಮಾಡುವಂತಹ ಭೋಜನವನ್ನು ಅವರಿಗೆ ಆತನು ಬಡಿಸಿದನು. அப்ப இங்க யாரெல்லாம் வந்தார்களோ ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಬಂದರೋ அவர்களுக்கு அன்றைக்கு கிடைத்தது தூதர்களின் அப்பம். ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಅಲ್ಲಿ ದೇವದೂತರ ಮನ್ನಾ. அப்ப யார் வரவில்லையோ நீங்கள் அதை இழந்து விட்டீர்கள். ಯಾರು ಬರಲಿಲ್ವೋ ನೀವು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. சரி, உங்களுக்குள் கேள்வி வரலாம், இந்த மன்னாவை தூதர்கள் சாப்பிட்டார்களா என்று சொல்லி. ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರಬಹುದು, ಈ ಮನ್ನವನ್ನು ದೇವದೂತರು ಭುಜಿಸಿದರಾ? ஏன்னா அது சின்ன சின்ன பனிக்கட்டி போல விழுந்துச்சுன்னு தான் வசனம் சொல்லுது. ಇದು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮಂಜಿನ ಗಡ್ಡೆಯಾಗಿ ಬಿದ್ದು ಎಂದು தூதர்கள் ஆவியா இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி இந்த ஆகாரத்தை சாப்பிடுவார்கள்? ದೇವದೂತರು ಆತ್ಮಿಕವಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ಅವರು ಹೇಗೆ ಊಟ ಮಾಡಬಹುದು? அவருக்கு ஏன் சாப்பிடணும்? ಅವರು ಹೇಗೆ ಊಟ ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ தூதர்களுக்கு தேவன் இதை எப்படி கொடுக்கிறார் என்றால், ದೇವದೂತರಿಗೆ ಆತನು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ, அதுக்கு உதாரணமாக இப்போ சின்ன குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி ஆகாரம் கொடுக்கிறீர்கள்? ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಇಟ್ಟಿರುವ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಆಹಾರ ಕೊಡುತ್ತೀರಿ? நீங்கள் ஒரு மீனை கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு இறைச்சியை கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாப்பிடுகிற வண்ணமாக அவர்களுக்கு கொடுப்பீர்களா? ಒಂದು ಮಾಂಸವನ್ನಾಗಲಿ ಮೀನಾಗಲಿ ನೀವು ಅವರಿಗೆ ನೀವು ತಿನ್ನುವ ಪ್ರಕಾರ ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ? இல்ல சோறு கொடுக்கிறதா இருந்தா கூட நீங்க சாப்பிடுற மாதிரி கொடுப்பீங்களா? ಇಲ್ಲ ಊಟ ಅನ್ನ ತಿನ್ನುವಾಗಲೂ ನೀವು ತಿನ್ನುವ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ? எப்படி கொடுக்க போறீங்க? ಯಾವ ರೀತಿ ಕೊಡಬಹುದು? அதை அரைச்சு கூழுமாறி ஆக்கி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். ಅದನ್ನು ನುಣ್ಣಾಗಿ ಮಾಡಿ ನೀವು ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುತ್ತೀರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேவன் தூதர்களுக்கு, அதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை அனுப்பும்போது அவர்கள் சாப்பிடுகிற வண்ணமாக தேவன் அந்த அப்பத்தை கொடுத்தார். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವರು ತಿನ್ನುವ ಪ್ರಕಾರ ಅವರಿಗೆ ಆತನ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟನು. அதை தூதனுடைய அப்பம் என்று சொன்னார். ಅದು ದೇವದೂತರ ಮನ್ನಾ ಎಂದು ಹೇಳಿದರು. அப்ப தூதன் அதை எப்படி சாப்பிட போகிறான்? ಆದರೆ ದೇವದೂತರು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಊಟ ಮಾಡುತ್ತಾರೆ? அவன் ஆவியா இருக்கிறான். ಆತನು ಆತ್ಮಿಕವಾಗಿದ್ದಾನೆ. ஆக அவன் சாப்பிடும்போது அந்த ஆகாரமும் ஆவியாகத்தான் இருக்கும். ಆತನು ಅವನು ಊಟ ಮಾಡುವಾಗ ಆಹಾರವನ್ನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அது ஆவியாக கொடுக்கும்போது அது என்னவாக இருக்கிறது? ಆವಿಯಾಗಿ ಆತ್ಮವಾಗಿ ಕೊಡುವಾಗಿದ್ದರೆ ಅದು ಏನಾಗಿರುತ್ತದೆ? அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு புசிக்க கொடுக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ಭುಜಿಸಲು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்ப தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு புசிக்க கொடுக்கிறதுனால அவர்களுக்கு என்ன நடக்கிறது? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ಭುಜಿಸುವಾಗ ಅವರಿಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? சங்கீதம் 103, Psalm 103 verse 20. Psalm 103 verse 20. 103ನೇ ಕೀರ್ತನೆ 20ನೇ ವಚನ. ದೇವದೂತರೇ, ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುವವರೇ, ಆತನ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳೇ, ಯಾವನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಆತನ ಸೈನ್ಯಗಳೇ, ಆತನ ಮೆಚ್ಚಿಗೆ ನೆರವೇರಿಸುವ ಸೇವಕರೇ. இல்ல 20 மட்டும் வாசி. only 20. ದೇವದೂತರೇ, ಆ. ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುವವರೇ, ಆ. ಆತನ ಆಜ್ಞೆ ನೆರವೇರಿಸುವ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳೇ, ಯಾವನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. சரி, அங்க ஒரு வார்த்தை மிஸ்ஸிங்கா இருக்கு கன்னடத்துல. 20. Bless Yahuwah, you his angels who excel in strength, who do his word. அந்த வார்த்தை கன்னடத்துல இல்ல. who do his word அந்த வார்த்தை கன்னடத்துல இல்ல. யாகுவாவுடைய வார்த்தையை கேட்டு, அது இல்ல கன்னடத்துல. யாகுவாவுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப தூதர்களுக்கு இங்க என்ன கொடுக்கிறார்? அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். ಅವರು ದೂತರಿಗೆ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அதுதான் தூதனின் அப்பம். அதுவே ದೇವದೂತರ ಮನ್ನಾ. சோ அங்கே ஆவியா இருக்கிறதான அந்த அப்பம் என்ன செய்கிறது? ಆತ್ಮಿಕವಾಗಿರುವ ಆ ಮನ್ನಾ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அது அதிகமாக குளிர பண்ணும்போது ಅದು ಅಧಿಕವಾಗಿ ತಂಪಾಗುವಾಗ
அது பனிக்கட்டி போல ஆகிவிடுகிறது. ಅದು ಮಂಜಿನ ಗಡ್ಡೆಗೆ ಹಾಕಿ ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. கொஞ்ச நேரம் ஆனா அது என்ன ஆயிருதான், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? அப்படியே அது ஆவியாய் போய் விடுகிறது. ಅದು ಹಾಗೆಯೇ ಆವಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இல்லையா? மண் அப்படி போகிறது என்று பார்த்தல, கரைந்து போகிறது என்று நாம் பார்த்தோம். ಮಣ್ಣು ಕರಗಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அப்ப இப்படித்தான் அந்த கரைந்து போன பிறகு அந்த அப்பம் தூதனுடைய அப்பமாய் மாறி விடுகிறது. ಅದು ಕರಗಿ ಹೋದ ಮೇಲೆ ಅದು ದೇವದೂತರ ಮಣ್ಣನ್ನು அல்லது தேவன் அவர்களுக்கு ஆவியாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். ಅಲ್ಲದೆ ಅವರಿಗೆ ದೇವರ ಆತ್ಮಿಕವಾದ ಆಹಾರವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. எவன் உண்மையாகவே தேவனுடைய ஆவியினாலே அவருடைய வார்த்தையை கேட்கிறானோ அவன்தான் மற்றவர்களுக்கு போய் தேவனுடைய செய்தியை சொல்ல முடியும். ಯಾರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಉತ್ತಮವಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರೇ ಹೋಗಿ ಬೇರೆಯವರಿಗೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲು ಸಾಧ್ಯ. மற்றவர்களுக்கு தேவனுடைய செய்தியை சொல்ல வேண்டுமானால் முதலில் நீ அதை சாப்பிட வேண்டும். ಬೇರೆಯವರಿಗೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕಾದರೆ ಮೊದಲು ನೀನು ಅದನ್ನು ಮುಗಿಸಬೇಕು. அதைத்தான் நாம் எரேமியாவில் பார்க்கிறோம். ಅದನ್ನು ನಾವು ಎರೆಮೀಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. முதல்ல தேவன் சொல்கிறார், நீ அதை புசி, ದೇವರು ಮೊದಲು ಎರೆಮೀಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ ನೀನು ಅದನ್ನು ತಿನ್ನು. நீ புசித்து விட்டு போய் ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். ಅದನ್ನು ತಿಂದು ಜನಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರು. யோவான் சுவிசேஷகனுக்கும் தேவன் அதையத்தான் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தை நீ புசி என்று சொல்லுகிறார். ಯೋಹಾನನಿಗೂ ಆತನು ಈ ಗ್ರಂಥವನ್ನು ತಿನ್ನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அதற்கு பிறகு ஜனங்களிடத்தில் போய் பேசு என்று சொல்லுகிறார். ಅದಾದ್ಮೇಲೆ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನೀನು ಮಾತಾಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்கள் மற்றவர்களுக்கு தேவ செய்தியை சொல்ல வேண்டுமானால் ಬೇರೆಯವರಿಗೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ நீங்கள் முதலில் அதை புசிக்க வேண்டும். ಮೊದಲು ಅದನ್ನು ತಿನ್ನಬೇಕು. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இங்கே ஒரு விருந்தை, இப்படிப்பட்டதான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தின பிறகு நம்மால் அதை புசிக்க முடியாமல் போயிற்று. ದೇವರು ಈ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದಾಗ ನಮ್ಮಿಂದ ಬಂದು ಅದು ತಿನ್ನಲು ಆಗಲಿಲ್ಲ. நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறீர்கள், ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೀರಿ. ஜனங்களை அழைக்கிறீர்கள். ಜನರನ್ನು ಕರೆಯುತ್ತೀರಿ. ஜனங்கள் வரவில்லை என்றால் எப்படி இருக்கும்? ಜನರು ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ನಿಮಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஓ நல்லதாச்சு, யாருமே வரல, எல்லாத்தையும் நாமே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்வீங்களா? ಒಳ್ಳೆದಾಯಿತು, ಅವರು ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ತಿನ್ನಬಹುದು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நிச்சயமாக நம் வீட்டிலே அது நடக்கும்போது நாம் அப்படி சொல்ல மாட்டோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ನಡೆಯುವಾಗ ನಾವು ಎಂದಿಗೂ ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆக தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விருந்தை நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி தருகிறார். ದೇವರು ಇಂಥ ಒಳ್ಳೆ ಔತಣವನ್ನು ಆತನಿಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அதை புசிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். ಅದನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஆனால் நமக்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறது. ಆದರೆ ನಮಗೆ ನ್ಯಾಯವಾದ ಕಾರಣ. அவர் ஆயத்தப்படுத்தினதான அந்த விருந்தை புசிக்காமல் இருப்பதற்கு நமக்கு ஆயத்தமான, அதாவது நியாயமான காரணம் இருக்கிறது. ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನಲು ಬರದೆ ಹೋಗಲು ನಮಗೆ ನ್ಯಾಯವಾದ ಅನೇಕ ಕಾರಣಗಳಿವೆ. அந்த காரணத்தை யாருக்கு சொல்ல போகிறோம்? ಆ ಕಾರಣವನ್ನು ಯಾರಿಗೆ ಹೇಳಲು ಹೋಗುತ್ತೇವೆ? ஊழியக்காரனுக்கா? ಅದು ಸೇವಕರಿಗೆ. ஊழியக்காரனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ಸೇವಕರಿಗೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆಯೇ ಇಲ್ಲ. வந்தால் விருந்து பரிமாறப்படும், ಬಂದರೆ ನಿಮಗೆ ಔತಣವನ್ನು ಬಡಿಸುತ್ತೇನೆ. இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ಅಂದರೆ ನನಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ. அப்ப யாருக்கு நாம் காரணத்தை சொல்ல போகிறோம்? ಆದರೆ ಯಾರಿಗೆ ನಾವು ಕಾರಣವನ್ನು ಹೇಳಲು ಹೋಗುತ್ತೇವೆ? யாகுவாவுக்கு நாம் காரணத்தை சொல்ல போகிறோம். ಯಾವನಿಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இந்த விருந்தை குறித்து ಈಗ ಸತ್ಯವೇದ ಈ ಔತಣದ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದು ನೋಡಿರಿ. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 19, verse 9. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಅವನು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತಾ, ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ವಿವಾಹದ ಔತಣಕ್ಕೆ ಕರೆಸಿಕೊಂಡವರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಿರಿ ಎಂದು ನನಗೆ ಹೇಳಿ, ಈ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರ ಸತ್ಯ ವಚನಗಳಾಗಿವೆ ಅಂದನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே நாம் ஒரு அழைப்பை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. தேவன் அந்த அழைப்பை கொடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಹ್ವಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? யாரெல்லாம் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டார்களோ ಯಾರೆಲ್ಲ ಈ ಔತಣಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟರೋ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ಅವರು ಧನ್ಯರು. அப்ப விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்பொழுது பாக்கியவான்களாக தீர்வார்கள்? ಆದ್ರೆ ಔತಣಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಯಾವಾಗ ಅವರು ಧನ್ಯವಂತರಾಗುತ್ತಾರೆ? யார் அந்த விருந்திலே பங்கு கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ಯಾರನ್ನು ಔತಣದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೋ ಅವರೇ ಭಾಗ್ಯವಂತರು. சோ அந்த விருந்திலே ஆயத்த பண்ணப்பட்டவைகளை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ಔತಣದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಊಟ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರು. நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள், சந்தேகமே இல்லை. ನೀವು
ஆனால் உங்களால 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து விட்டு போக முடியாதா? இதை தேவனுக்கு முன்பாக நீங்கள் சொல்வீர்களா? இல்லை, என்னால 1 மணி நேரம் எடுக்க முடியாது. நீங்கள் அப்படி சொன்னால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? அப்போ உங்களால முடியும். 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து விட்டு போக முடியும் உங்களால. ஆனால் வர முடியாததற்கு உங்களுக்கு நியாயமான காரணம் இருக்கிறது. அதை நியாயம் தீர்க்க நான் யாரும் இல்லை. ஆனால் ஏன் இப்படி செய்திருக்க கூடாது என்று நான் கேட்கிறேன். 1 மணி நேரம் வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து விட்டு உங்களால போக முடியவில்லை. ஆனால் தேவன் ஒரு சூழ்நிலையை அனுப்புகிறார். 2 நாள் நீங்கள் வேலைக்கு லீவ் போட்டு விட்டு போகக்கூடிய சூழ்நிலை. இப்பொழுது என்ன ஆயிற்று? 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் உங்களால வர முடியவில்லை. ஆனால் உங்களால 2 நாள் லீவ் போட்டு போக முடிந்தது. எந்த அளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவன் அழைத்த விருந்துக்கு நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நீங்கள் பாத்திரவான்களா இருக்கிறீர்கள். இல்லை, எங்களுக்கு விருந்தெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே தின்று திருப்தியா இருக்கிறோம் என்று சொல்வீர்களானால், இப்பொழுது சங்கீதம் 23க்கு திரும்ப வருவோம். Psalm 23 verse 5. Hallelujah. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்போ தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அந்த பந்தியில் இருந்து நாம் திருப்தி அடைகிறோம். நாம் திருப்தி அடையும் வரைக்கும் தேவன் நம்மை போஷிக்கிறார். அப்படியே விட்டுவிடவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறார் என்று பாருங்கள். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். ஆமென். அந்த விருந்துக்கு வந்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான கிருபை என்னவென்றால், உன் தலையை தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படி அபிஷேகம் பண்ணவில்லை. பாத்திரம் நிரம்பி வழியும் வண்ணம் தேவன் உன்னை அபிஷேகிக்கிறார், எண்ணெயால் நிறைக்கிறார். யாருக்கு? யார்? சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார் அல்லவா? அந்த சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி யாரெல்லாம் இந்த பந்தியிலே பங்கு கொண்டார்களோ அவர்களுடைய தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். பாத்திரம் நிரம்பி வழியும் அளவுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணினார். சோ யாரெல்லாம் அந்த விருந்துக்கு வரவில்லையோ, யாருக்கெல்லாம் நியாயமான காரணங்கள் இருந்ததோ அல்லது நியாயமான காரணம் இல்லாதிருந்ததோ, நீங்கள் இழந்து போனது என்னது என்பதை பாருங்கள். நிரம்பி வழியும் அந்த அனுபவத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரையெல்லாம் தேவன் அந்த விருந்துக்கு அழைத்தாரோ, யாரெல்லாம் அந்த விருந்தில் வந்து பங்கு கொண்டார்களோ, யாரெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களோ, அவர்கள் தலைகள் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தது. அதை வரும் நாளிலே நாம் காண்போம். ஹல்லேலூயா.
இந்த செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியா இருக்கட்டும். காரணம், எந்த விஷயத்திற்கும் உங்களால ஒரு லீவ் போட முடியும். ஆனால் தேவனுடைய காரியத்திற்கு வருவதற்கு முன்பாக மற்றவருடைய காரியத்திலே உங்களால பங்கெடுக்க முடியுமானால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள். நான் ஒரு ஊழியக்காரனாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்றே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உங்களை சபிக்க முடியாது, ஆனால் உங்களை எச்சரிக்க முடியும். நீங்கள் செய்த இந்த காரியத்தினுடைய விளைவை நீங்கள் சீக்கிரம் காண்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தேவனே எங்களை மன்னியும், நாங்கள் தவறு செய்தோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோம், எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தின விருந்தை நாங்கள் புறக்கணித்தோம். இந்த விருந்தை அசட்டை பண்ணிவிட்டு வேற அந்நிய ஜாதிகளுடைய விருந்திலே நாங்கள் கலந்து கொண்டோம். அப்பா, எங்கள் மேல் எந்த தண்டனையும் வராமல் எங்களை காத்துக்கொள்ளும் என்று தேவனுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் மன்னிப்பதற்கு தயப்படுத்தவர். உங்களை அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்கான நேரம். உங்களிடத்திலே தேவன் பேசி இருப்பாரானால், ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் கண்டிக்கவும் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெறுமனே ஆசீர்வதிப்பார் என்று பொய்யான உபதேசம் அல்ல, கண்டித்து உபதேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தேவன் எனக்கு கொடுத்த கடமையை நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று கூட நான் இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் தவறு செய்தீர்கள், அசட்டை பண்ணினீர்கள், நீங்கள் முயன்றால் உங்களுக்கு முடிந்திருக்கும், ஆனாலும் தவறு செய்தீர்கள் என்று உணர்த்தப்பட்டீர்களானால் தேவனிடத்திலே சரி செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான நேரம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு உணர்த்தினீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. தேவரீர் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில இருந்தால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படி இல்லை என்றால் அவர்கள் உம்மிடத்திலே ஒரு மனமாகும்படி அவர்களுக்கு நீர் உணர்த்துவீராக தகப்பனே. தேவரீர், நீர் எவ்வளவாக நேசிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர், உடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்குவீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் தகப்பனே. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள், வேலைக்குரிய தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ராஜா. காத்துக்கொள்ளும், உடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாரா. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.